வணக்கம். உங்களுடன் ஒரு சில மணித்துளிகள் வழக்கறிஞர் என்ற முறையிலே பேச விரும்புகிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்திலே தேர்தல் முடிந்தது. ஒரு வழியாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. சில பேர் எதிர்பார்த்த வகையிலோ பல பேர் எதிர்பாராத வகையிலோ முடிவுகள் அமைந்திருந்தன. திரையுலகின் பிரசித்தமான விஜய் மிக பெரும்பான்மையான இடத்திலே வென்றார். அவருக்கு இளைய தலைமுறையினர் இளைஞர்கள் ஆதரவு நிறைய இருந்ததை பார்த்தோம். ஆனால் ஒரு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆனால் அவர் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு தரப்பட்ட இன்னல்கள், அவர் மீது ஏவிவிடப்பட்ட அடக்குமுறைகள் அனைவரும் அறிந்ததுதான். அதையும் மீறி அவருடைய தேர்தல் பணிகள் இருந்தன. பல இடங்களுக்கு அவரால் செல்ல முடியவில்லை. இருந்தாலும் அவருடைய வெற்றி மிக அபரிதமான வெற்றி. அதற்கு காரணங்களை பல பேர் பலவிதமாக பல வகைகளில் எடுத்துரைத்தார்கள். சின்னஞ்சிறுசுகளிடம் அவர் வைத்திருந்த ஒரு கவர்ச்சி, அந்த கவர்ச்சி அரசியல் என்று ஒருவர் சொன்னார் அவருக்கு அரசியலெல்லாம் சரியாக வராது, அவரை ஒன்றுமறியாத இளைஞர்கள் பெரிய தெய்வமாக நினைத்து கூத்தாடி விட்டார்கள். நடனமாடி ஹீரோயினுடைய இடையை கிள்ளி இப்படியும் அப்படியும் ஆடியவர் அரசியலில் வென்றுவிட்டார். அவருக்கு நிர்வாகம் தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது என்றெல்லாம் பல வகைகளிலே so many criticisms are were leveled against him. ஆனால் ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருடைய திரையுலக நடவடிக்கைகளை பற்றியும் மற்ற எந்த நடவடிக்கைகளை பற்றியும் நமக்கு தெரியாது என்றாலும் அவருடைய உள்ளத்திலே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், ஏதாவது நாம் நல்லது செய்யணும், நல்ல வகையில் சில காரியங்களை செய்யணும் அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம், ஒரு உண்மையான ஒரு உள்ளுணர்ச்சி இருந்தது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அது அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவராலே ஒரு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. பெரும்பான்மை இல்லை. அதற்காக நிறைய பேரங்கள் நடந்தன. அதை பற்றி தான் இன்றைய நம்முடைய உரையாடல். இதை கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் பார்த்தே ஆக வேண்டும். உங்களுடைய கருத்துக்களையும் ஒலிக்க வேண்டும். உங்கள் கருத்துக்கள் யாருக்கு செல்ல வேண்டுமோ அவர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்பதுதான் இதன் குறிக்கோள். குதிரை பேரம் என்கிறார்கள், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் என்கிறார்கள். பல எம்எல்ஏக்களை இப்படி இழுத்தார்கள், அந்த கட்சி இழுத்தார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். நமக்கு அந்த அரசியலெல்லாம் தேவையில்லை. ஆனால் ஒரு நாட்களுக்கு முன், ஒரு 2 நாட்களுக்கு முன்பிருந்து சில கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், எந்த கட்சியில் நின்று வென்றார்களோ அந்த எம்எல்ஏக்கள் திடீரென தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து ஒரு பரபரப்பை உண்டாக்கினார்கள். இது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. அவர்களுடைய எண்ணம் என்ன என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியும். சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு அடுத்த செகண்ட் அதே தலைமைச் செயலகத்தில் உள்ள அமைச்சர்கள் ரூமில் போய் அந்த கட்சியில் போய் உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இந்திய ஜனநாயகம் எங்கே செல்கிறது என்று எண்ணும்போது மனம் மிகுந்த வேதனை அடைகிறது. இது மக்களாட்சியா அல்லது மக்களாட்சி என்ற பெயரில் மக்களை மக்குகளாக ஆக்குகிறார்களா இந்த அரசியல்வாதிகள் என்று கோபமடைய செய்கிறது.
அதாவது லாவோசி என்று ஒரு தத்துவ ஞானி இருந்தார். இவர் சைனாவில் 6ஆம் நூற்றாண்டில் இருந்தவர். இவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அப்போ சைனாவில் நடந்த மன்னராட்சியில் உள்ள மன்னர் இவரை தன்னுடைய அமைச்சராக வச்சுக்க விரும்பினார். அப்போ இவர் அவர்கிட்ட, நான் அதை உங்கள் அமைச்சராக வரமாட்டேன்னு சொல்லிட்டார். என்னுடைய கருத்துக்கள் நிறைய பேருக்கு ஒத்து வராது, உங்களுக்கு ஒத்து வராதுன்னு. அந்த தத்துவ ஞானி அரிஸ்டாட்டலை போல, சாக்ரட்டிஸை போல, மாக்கியவெல்லியை போல மிக பிரபலமானவர். அவர் சொல்கிறாரு, ஒரு அரசியல் அமைப்பில் ஒரு குறைகள் இருந்தால் அந்த குறைகளை களைவதற்கு மேலெழுந்த வாரியாக பார்க்கக்கூடாது, அதனுடைய ஆரிஜினை பார்க்கணும். எங்கே அந்த குற்றம். ஒரு திருடன் திருடுறான்னா அவன் ஏன் திருடுறான், அவனை ஏன் திருடுவதற்கு அந்த சமுதாயம் அலோவ் பண்ணிச்சு, அந்த சமுதாயத்தினுடைய சீர்கேடுனால அவன் திருட ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த சமுதாயத்தினுடைய சீர்கேடை களையணும். இது ஆரிஜின். எத்தான் நம்முடைய வள்ளுவர் அழகாக இப்போ சொல்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்கிறார், நோய் நாடி அந்த நோய் முதல் நாடி. அந்த ஆரிஜின், நோய்க்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சு போய் அந்த ஆரிஜினை கண்டுபிடிச்சி மருந்து கொடுத்தா தான் அந்த நோய்க்கு குணமாகணும். அதே போல் நம்முடைய அரசியல் பக்குவத்தில் அரசியல் பார்த்திங்கன்னா, அரசியல் பக்குவம் அடைஞ்சவங்க கூட அதை சிந்திக்கிறது கிடையாது. மேடையில் பேசுகிறாங்க, ஆட்சிக்கு வந்துடுறாங்க. ஆட்சிக்கு வந்தோடனே அவங்களுடைய இது தடம் மாறிடுது. ஆனால் பேரறிஞர் அண்ணா, காமராஜர், காயிதே மில்லத், ஜீவா போன்ற பெரும் தலைவர்கள் நம்மோட வாழ்ந்திருக்கிறாங்க. நான் என்னுடைய வயசில், சின்ன வயசில் 16 வயசில் அவங்களுடைய கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்கேன். பேரறிஞர் அண்ணா அவர்களோடு பக்கத்தில் இருந்து பேசி வளர்ந்துருக்கேன். அப்படிப்பட்ட அருமையான தலைவர்கள். அவங்க மக்களாக பார்த்தாங்க, மக்களை மக்குகளாக பார்க்கல, மக்களாக வாழ வைக்கணும்னு நினச்சாங்க. எந்த விதமான அரசியல் சுயநல லாபமும் அவங்கள்ட்ட கிடையாது, அந்த தலைவர்கள்ட்ட. அண்ணாவை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். காமராஜருக்கு எந்த அக்கௌண்ட்டுமே எஸ்பிஐ அக்கௌண்ட் கூட கிடையாது, அண்ணாவுக்கு எஸ்பிஐ அக்கௌண்ட் கிடையாது. காமராஜர் தன் தாயை கூட கவனிக்கலை. இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் பொது பணத்தில் கையாடதே இல்லை, நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்று கேடுகட்டு போய் வியாதி பிடித்ததாகிவிட்டது என்று நினைக்கும்போது இந்த கலந்துரையாடலை உங்களோடு கலந்து பேசி உங்களுக்கு சில செய்திகளை சொல்ல நான் விரும்பாமல் இருந்தேனானால் நான் இந்த சமுதாயத்துக்கு கேடு விளைவித்தனாவேன். என்னால் முயன்றவரை இந்த சமுதாயத்துக்கு விளம்பரம் இல்லாமல் பலவற்றை நான் செய்திருக்கிறேன். யாருமே சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. நோபடி இஸ் எபவ் லா. ஆனால் டாக்டர்கள், மருத்துவர்களை சட்டத்தில் அந்த கொண்டு வரக்கூடாதுன்னாங்க. ஆனால் நான் அதுக்கு போராடி அவர்களும் சட்டத்துக்கு உட்பட்டவர்களே அப்படின்னு சொல்லி கன்சியூமர் ஆக்டில் அவங்களையும் கொண்டு வந்தோம். இதை நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆதாடினேன், பல செமினார் போட்டேன். அதே போல் முக்கியமாக இந்த காலத்தில் அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா, மேல்தட்டில் இருக்கவங்கெல்லாம் ஒரு தொகுதியில் போட்டியிடுறது பதிலாக ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதியில் போட்டியிட்டுட்டு 2லேயுமே ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒன்று சர்வசாதாரணமாக ரிசைன் பண்ணிடுறது. உடனே அதுக்கு அடுத்தாப்பில் பை எலெக்ஷன். இது யார் வீட்டு துட்டு, யார் வீட்டு பணம்? நம்முடைய வரிப்பணம் எப்படி வேஸ்ட் ஆகுது பாருங்கள். உடனே அங்கே எலெக்ஷன் கமிஷன் நடத்த 2-3 வாரத்துக்குள்ளே ஒரு இது பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை! யாரும் குரல் கொடுக்கல. ஆனால் என்னுடைய மனசை உறுத்துனுச்சு. இதை ஒரு ஆள் ஒரு தொகுதியில் தான் போட்டியிடணும், 2 தொகுதியில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 1999 ஆகஸ்ட் 30 1999 வருஷத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து நானே வாதாடி போராடி ஏதாவது ஜெயிச்சு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சோம்னா நமக்கு நடக்காது. கீதையில் சொன்னது போல் நம்முடைய கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை போட்டேன். அது
ஃபஸ்ட் கோர்ட்டுன்னு சொல்லக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டு முன்னால் வந்தது. அது என்ன அன்றைக்கி வந்து நான் வழக்காடினது வாதாடினது எல்லாமே எல்லா பேப்பர்லேயும் வந்தது, இந்து உள்பட எல்லா பேப்பர்லேயும் என்னுடைய ஆர்கியூமெண்ட்ஸோடு வந்தது, எல்லா பேப்பர்லேயும் வந்தது. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஜெயின்கிறவர் நல்ல மனுஷன், நல்ல புத்திசாலியானவர். அவர் என்னை பார்த்து கேட்டார், ஆஸ் எ லாயர் யூ ஆர் வெல் அவேர் ஆஃப் தட் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் இஸ் பர்மிட்டிங் எனிபடி எல்ஸ் டு கண்டெஸ்ட் இன் மோர் தென் ஒன் கான்ஸ்டியூன்சிஸ். அப்படி இருக்கும்போது ஏன் கோர்ட்டுக்கு வந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், கரெக்ட், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் இஸ் பர்மிட்டிங் டு கண்டெஸ்ட் இன் மோர் தென் ஒன் கான்ஸ்டியூன்சி. அதுதான் இங்கே பிரச்சனையே. யார் இந்த சட்டத்தை உருவாக்குறாங்க? லா மேக்கர்ஸ். ஹூ ஆர் தீஸ் லா மேக்கர்ஸ்? தே ஆர் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ், லெஜிஸ்லேச்சர்ஸ் அண்ட் பார்லிமெண்ட். அவங்களுக்கு அவங்களுக்கு விருப்பமாக அவங்களுடைய சுயநலத்தை பூர்த்தி பண்ணுவதற்காக சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சட்டத்தை அவங்க தான் ஏற்றுறாங்க. அதனால் யாருக்கு நஷ்டம்? 2 தொகுதியில் போட்டிட்டு ஒன்று சொன்னால் ஐ எம் எ சின்சியர் டேக்ஸ் பேயர், என்னுடைய வரி பணம் வேஸ்ட் ஆகுது. அல்லது அவங்கள அந்த பணத்தை 2 தொகுதியில் ஒரு தொகுதியை விட்டு கொடுத்தாங்கன்னா அப்போ அதற்கு செலவாகக்கூடிய பணத்தினுடைய செலவு தொகையை அவங்க ஏற்கணும். அதுதான் நியாயம்னு சொன்னேன். அதுக்கு அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப இது பண்ணி சொன்னார், இது நல்ல ஐடியா, நல்ல கருத்து தான், ஆனால் ஆஸ் அ கோர்ட் ஐ எம் நாட் சப்போஸ் டு இம்ப்ளிமெண்ட் திஸ். கோர்ட்டால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வி ஆர் நாட் லா மேக்கர்ஸ், கோர்ட் இஸ் ஹியர் டு இம்ப்ளிமெண்ட் லாஸ். அதனால் கோர்ட் இதில் தலையிட முடியாது. ஆனால் இந்த கருத்து நல்ல கருத்து, நீங்கள் சொல்ல மனுதாரர் கூறும் கருத்து நல்ல கருத்து என்றாலும் இந்த பிரச்சனையில் கோர்ட்டு தலையிடுவதற்கு முடியாது. எனவே இந்த பிரச்சனையை இந்த கோர்ட்டினுடைய சீலோடு ரெக்கமெண்ட் பண்ணி பாராளுமன்றத்துக்கு அந்த லா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த இது டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. இதை 1999 நான் போட்டேன். ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு விடை கிடைக்கல. அதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, 30/8/1999 காலையில் கேஸ் நடந்தது. கேஸ் மத்தியானம் வரைக்கும் நடந்தது. அன்றைக்கி ஈவினிங் தொலைக்காட்சியில் எல்லா பேப்பர்லேயும், இந்தியாவில் எல்லா பேப்பர்லேயும் வந்தது. சென்னையில் உள்ள ஒரு அட்வொகேட் ராஜன்கிறவர் சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு, ஒரு ஆள் 2 தொகுதியில் போட்டியிடக்கூடாதுன்னு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வந்தது. அப்போ டெல்லியில் அன்னைக்கு ஈவினிங் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ். அன்றைக்கி யார் பிரைம் மினிஸ்டர்னா வாஜ்பாய். அவர்கிட்ட கேட்குறாங்க, சென்னையில் ஒரு அட்வொகேட் போட்டிருக்கிறாரு இதை போல் கேஸு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, நல்ல சஜஷன் தான், இந்த கம்மிங் பார்லிமெண்ட் செஷன்லேயே நம்ம இதை சட்டமாக்குறதுக்கு முயற்சிகள் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறார். சொன்னது தான், ஆனால் எடுக்கலை. இதில் பியூட்டி என்னென்னா, அவரே 2 தொகுதியில் போட்டிக்கிட்டு ஒரு தொகுதியில் ஜெயிச்சு ஒரு தொகுதியில் விட்டார். இதே போல் பார்த்தீங்கன்னா பிரபலமானவங்க எல்லோரும், நான் அவரேன்னு சொல்லலை, சோனியா காந்தி 2 தொகுதியில் இது பண்ணாங்க. அதே போல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். இது எப்படி, நானோ நீங்களோ ஒரு சாதாரணமானவங்க, நமக்கு பெரிய பொருளாதார இதெல்லாம் கிடையாது, பின்பலம் கிடையாது, நம்ம குடும்பமும் அரசியல் கிடையாது. நான் வந்து ஏதோ ஒரு ஆண்டவர் கொடுத்த அறிவு இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த அறிவை வச்சுக்கிட்டு சமுதாயத்துக்கு சில உண்மையான நன்மைகளை செய்யணும்னு நினைக்கிறேன். தேர்தலில் போட்டியிட விரும்புகிறேன். என்னால் முடிஞ்சு ஜெயிக்க முடியுமா? உங்களால் நின்று ஜெயிக்க முடியுமா? ஆனால் அதற்கென்று பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் தேர்தலில் நிற்கிறாங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க தான் லா மேக்கர்ஸ், அந்த லா மேக்கர்ஸ் தான் லா பிரேக்கர்ஸ். இதுதான் என்னுடையது. அந்த பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் இன்றைக்கி வரை திருத்தலை. இதே போல் நிறைய செய்திகள்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சமீபத்தில் நடந்த துக்கமான ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட், எல்லோரும் இந்த 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏன்னு ஒவ்வொருத்தராக போய் ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் போய் சேர்றாங்க. இது மக்களுக்கு செய்யக்கூடிய எவ்வளோ பெரிய துரோகம். இது மக்களாட்சியா? மக்களை மக்களாக்குற ஆட்சியா? இதற்கு உண்மையான பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயக படுகொலை. இது படுகொலை. என்னங்க படுகொலைன்னா தெரியும், கொலைன்னா தெரியும். ஐபிசி, எங்களோட லாங்குவேஜ் இந்தியன் பீனல் கோடில் 302 கொலை. கொலைங்கிறது என்ன? ஒருத்தரை
வாண்டடாக இன்டென்ஷனலாக அது சொல்கிறது வித் நாலேஜ் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி கொலை பண்ணுறது கொலை. அது 302 வரும். அதுக்கு தண்டனை வந்து டெத் சென்டென்ஸ், கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை, அது வேறு. ஆனால் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டு மரண தண்டனை. அந்த 302 என்ன இருக்குன்னா இன்டென்ஷன். 307 ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டென்ஷன் இல்லாமல் அப்படி, ஆனால் மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு குற்றம், மரணம் விளைவிக்கக்கூடிய குற்றம் அதில் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நிலத்தகராறு நடக்குது, அண்ணன் தம்பிக்குள்ளே வாய்க்காலுக்கு ஒரு தகராறு நடக்குது. அப்போ அவனை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான், வார்த்தைகள் தடித்து வார்த்தைகள் பெருகி போய் ப்ரொவகேஷன் அப்படின்னு ஒரு கோபத்தாவத்தில் டக்குன்னு கிடந்த பக்கத்தில் நம்ம நட்டி அதை அறிவால் எடுத்து அவனை வெட்டிடுறான். இங்கே இன்டென்ஷன் கிடையாது. அவனை கொல்லணும்னு இன்டென்ஷன் அவனுக்கு ப்ரீ பிளான்டு கிடையாது, முந்தைய எண்ணம் கிடையாது. ஆனால் ஒரு ப்ரொவகேஷன் அதில் எடுத்து கொண்டு வரான். இங்கே ப்ரொவகேஷன். இப்போ கோர்ட்டில் வாதாடும்போது அவனுக்கு நிஜமாகவே இன்டென்ஷன் கிடையாதுங்க, அதனால் மரண தண்டனை கொடுக்காதீங்க, ஆயுள் தண்டனை கொடுங்கன்னு குறைக்க கொடுப்பாங்க. ஆனால் உண்மையான கொலைங்கிறது திட்டமிட்டு கொலை பண்ணுறது, இன்டென்ஷன் வித் நாலேஜ். அதுக்கு பேர் வித் நாலேஜ் இன்டென்ஷன். அதாவது நம்ம இந்த அறிவாளால் எடுத்து இந்த இடத்துல அவனை அடித்து 10 தடவை அடிச்சிட்டோம்னா அவன் செத்துருவான், காலி பண்ணிடுவான் அப்படின்னு இன்டென்ஷனாக நான் வித் நாலேஜோடு பண்ணுறது கொலை. அது 302 வருது. இது வந்து ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலை அல்லது அட்டெம்ப்ட் மர்டர். இது வந்து ஒரு சமுதாய கொலைங்க, ஒரு சமூகத்துக்கே இவங்க பண்ணுற அக்கிரமம். மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. ஒரு ஜனநாயகத்தை கொலை பண்ணுறாங்க அவங்க. ஜனநாயகத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இந்த நான் சொல்கிற இந்த வார்த்தை இருக்குது, டெமோக்ரஸி மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற வார்த்தையை சமீப காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ 2024 யூஸ் பண்ணாங்க நம்ம சுப்ரீம் கோர்ட். ஆனால் இதுக்கு முன்னாலேயே இந்த மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயக படுகொலை, ஜனநாயகம் செத்து போச்சு, கொலை பண்ணிட்டாங்க, ஜனநாயகத்தை கொலை தண்டி பிடிச்சிட்டாங்கிறது இந்த வார்த்தை எப்போ பிரபலமானுச்சுன்னு கேட்டிங்கன்னா 1970 காங்கிரஸ் ஆட்சி வரும்போது 1970 அப்போ இருந்த பொலிட்டிக்கல் கிளைமேட், இந்தியன் பொலிட்டிக்கல் கிளைமேட்டில் இந்த ஜனநாயக படுகொலைங்கிற வார்த்தையை சொல்லி பொலிட்டிக்கல் அதாவது மர்டர், டெமோக்ராட்டிக் மர்டர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க காங்கிரஸ் ஆட்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 1975 77 வரைக்கும் ஒரு 21 மாதங்களோ 22 மாதமோ எமர்ஜென்சி பீரியடை இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தாங்க. அந்த எமர்ஜென்சி பீரியட் கொண்டு வந்ததை தான் எல்லாரும் ஜனநாயக படுகொலை பண்ணிட்டாங்க, பொலிட்டிக்கலாக டெமோக்ராட்டிக் மர்டர்னாங்க. அப்போது அது இப்போ 2024 சண்டிகரில் ஒரு மேயர் எலெக்ஷன் நடந்தது. மேயர் கார்பரேஷன் இதில் மேயர், அந்த மேயர் எலெக்ஷனில் ஒரு மால் ப்ராக்டிஸ், அதை அப்படியே வீடியோகிராஃப் பண்ணிட்டாங்க. அந்த போலிங் ஆஃபீஸர் உண்மையாக ஜெயித்தவனுடைய இதெல்லாம் மறைச்சி வேறு ஒரு ஆளுடைய இதை பண்ணணுங்கிறதுக்காக இன்டென்ஷனில் மால் ப்ராக்டிஸ் பண்ணதை அப்படியே ஃபோட்டோகிராஃப் பண்ணோன்னே அது கோர்ட்டு சுப்ரீம் அவனை ஜெயிக்க வச்சிட்டாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போணுச்சு. அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் இருந்தார். அவர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணார். எவ்வளோ கேவலமாக இருக்குது. நம்ம வி ஆர் கோயிங், இந்தியா எதை நோக்கி போயிட்டுருக்கு, இது மகா மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு இதை சொன்னார். பொலிட்டிக்கல் எல்லாரும் பொலிட்டிக்கலாக வரணுங்கிறதுக்காக டெமோக்ரஸியே கொலை பண்ணிட்டாங்க, ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னார். என்னுடைய வியூ என்னென்னா, அபெக்ஸ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இருக்கே, அது மேலே ஜுடிஷியரி மேலே மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் அந்த நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கணும்னா கோர்ட்டு தான் முன் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும். சுப்ரீம் கோர்ட்டு தான் காப்பாற்றணும். தானாக முன் வந்து ஆக்ஷன் எடுக்கணும், மற்றவங்க சொல்லலாம் கூட. ஒரு தடவை சுப்ரீம் கோர்ட்டில் டீசல் வாகனங்கள் டெல்லியில் அதனால் பொல்யூஷன் வருதுன்னு டெல்லிக்கு மட்டும் ஆர்டர் கொடுத்தாங்க. நான் உடனே அந்த வீட்டில் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆனந்துக்கு ஒரு லெட்டர் எழுதி, அந்த லெட்டர் எல்லாருக்கும், எல்லாமே நீங்கள் தான், நாட் ஒன்லி டெல்லிக்கு மட்டும் நீங்கள் கஸ்டோடியன் இல்லை, நாடு ஃபுல்லாக இதுன்னு சொல்லி ஒரு இது கொடுத்தேன். அதுக்கு சரியான ரிப்ளை வந்தது. அதே போல் கோர்ட்டு மேலே உள்ள நம்பிக்கை என்ன இருக்குது. கோர்ட் வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் கஸ்டோடியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். கஸ்டோடியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு சில ரைட்ஸை கேரண்டி பண்ணுது.
ரைட் டு லிவ் இன் குட் ஹெல்த், ரைட் டு லிவ் இன் டிக்னிட்டி எல்லாம். அதே போல் அதில் இதுவும் ஒரு இன்கார்பரேட் ஆகிருக்கோம், ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு. ஸோ கோர்ட்டினுடைய கடமையும் கூட ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும். பொலிட்டிக்கல் மர்டர்ஸ், அதாவது டெமோக்ராட்டிக் மர்டர், பொலிட்டிக்கலாக அரசியல் விழிப்புணர்ச்சி மக்களுக்கு ஏற்படுத்தி அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழே நம்முடைய ஃபண்டமெண்டலாக உள்ள டெமோக்ராட்டிக் செட்டப்பை பாதுகாக்கணும். ஜனநாயகம் மக்களாட்சி பாதுகாக்கப்படணும். அந்த மக்களாட்சி கொலை செய்யப்படக்கூடாது, மக்களாட்சிக்கு மாசு ஏற்படக்கூடாது. இதையும் பாதுகாக்க வேண்டிய கடமை அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு. இந்த எலெக்ஷன் சமாச்சாரமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வரக்கூடிய இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கே, அதுக்கு பொறுப்பு நிறைய இருக்குது. சும்மா அந்த எலெக்ஷன் பீரியடில் மட்டும் பணம் கொண்டு வரவங்களை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் மக்களுக்கு அது என்ன ஆச்சுன்னு தெரியாது. பொதுவாக இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷனுடைய இது பாராட்டக்கூடிய ஒன்று தான். இங்கே ஒன்று அங்கே ஒன்றும் தவறு இருந்தாலும் பாராட்டும். ஆனால் அது வாழாக இருக்கக்கூடாது. இதை போல் மரம் விட்டு மறந்தாவக்கூடிய, மன்னிக்கும், இடம் விட்டு இடந்தாவக்கூடிய, கட்சி விட்டு கட்சி மாறக்கூடிய, திடீர்னு இங்கே இருக்குது ஏதாவது போஸ்ட், அமைச்சர் போஸ்ட் இல்லைன்னா கூட எத்தனையோ சேர்மன் போஸ்ட்டை உருவாக்கியிருக்கிறாங்க. நான் பார்த்து கண்ணாபின்னு சேர்மன் போஸ்ட், உனக்கு அமைச்சர் போஸ்ட் இல்லைன்னா அதுதான் இங்கே வா. இதனால் என்ன, எப்படி பாருங்கள், நம்மளால் நம்ப முடியல. அருமையான தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது. நான்லாம் அவங்க பக்கத்தில் இருந்து பேசி வளர்ந்துருக்கேன். எனக்கு மனசு உள்மனதினுடைய உள் உணர்வுகள் தட்டி எழுப்புனதுனால மிகவும் வருத்தத்தோடு இந்த கருத்து பரிமாற்றத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுபோல் இந்த எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையமும் முன்வந்து இனிமேலாவது, இட் இஸ் ஆல்ரெடி லேட்டு, டூ லேட்டு, பட் இதையும் தாண்டாமல் நல்ல பல வழிமுறைகளை, கைட்லைன்ஸ்னு சொல்லுவோம், அது உருவாக்கணும். அந்த கைட்லைன்ஸ் உருவாக்கணும், அது ஃபாலோ பண்ணணும். லா மேக்கர்ஸே லா பிரேக்கர்ஸ் இருக்கக்கூடாது, அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணணும். ஒரு எலெக்ஷன்னா இன்னும் சரியான வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லை, அதுக்கு அவங்க உருவாக்கணும். மக்களாட்சி தத்துவம் உண்மையிலேயே மேம்படணும். இதுக்கெல்லாம் இந்த எலெக்ஷன் கமிஷன், கோர்ட்டு, அதோட நம்முடைய மக்களாகிய நாமும் குரல் கொடுக்கணும். சட்டம் படிக்கின்ற இளைஞர்களும், சட்டம் படித்து வழக்கறிஞர்களாக இருக்கின்ற வழக்கறிஞர் நண்பர்களும், ஓய்வு பெற்ற நீதிபதிகளும், நீதிமன்றமும் எல்லாவற்றுக்கும் இதுக்கு துணை நின்று குரல் கொடுத்து மக்களாட்சியை பாதுகாக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அதேபோல் மக்களாட்சி தத்துவம் உண்மையாகவே ஜனநாயகம் மலர்ந்திட மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்கணும். நம்முடைய எதிர்கால தலைமுறையினர் சிறப்பாக வாழ்ந்திட இந்த சீர்திருத்தங்கள் கண்டிப்பாக தேவை. இந்த சீர்திருத்தங்களை கண்டு அறிந்து நடைமுறைப்படுத்தணும். அப்படிங்கிறதுல நாம் கவனம் செலுத்தணும். உண்மையான மக்களாட்சி மலர நாம் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.